வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியா ஏன் F-35 ரிஜெக்ட் பண்ணிச்சு அதோட காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். F-35 இந்த F-35 சொன்னாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இது ஒரு அமெரிக்காவோட ஒரு ஸ்டெல்த் போர் விமானம். இந்த ஸ்டெல்த் போர் விமானத்தை யார் கண்டுபிடிச்சானா லாக்ஹீட் மார்ட்டின் சொல்ல ஒரு நிறுவனம். இது ஒரு அமெரிக்காவோட நிறுவனம். இந்த நிறுவனம் தான் இதை கண்டுபிடிச்சிச்சு. இந்த உலகத்துல இப்போ வர இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜில டாப்ல இருக்கிற இந்த போர் விமானம் மட்டும்தான். இந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்த F-35 மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு போர் விமானம். இப்போ இருந்த உலகத்துல அதுதான் டாப் 1. நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது F-35 மட்டும்தான். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தேகம் இருக்கு. ஏன் இது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் F-35 இதை ஏன் இந்தியா வாங்காம ரிஜெக்ட் பண்ணுது? இதுக்கு என்ன காரணம்? ஆனா இந்தியா கிட்ட ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு F-35, இன்னொன்னு நம்ம ரஷ்யாவோட Su-57. இந்த ரெண்டு ஆப்ஷன் இந்தியா கிட்ட இருக்கு. பட் ஏன் இந்தியாவுக்கு அழகாக வாங்கலாமா F-35? அதுதான் இப்போ வர ப்ரூவ் பண்ணப்பட்டது. பட் Su-57 இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஆனா இந்த F-35 நிறைய இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இஸ்ரேல் போர்ல வர சொல்லலாம். அது ப்ரூவ் பண்ணிச்சு. எப்படி ஈரான்ல பாம்பு போட்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த F-35 ஏன் இந்தியா வாங்கல? அதுக்கு என்ன காரணம்னா F-35 ஒரு சூப்பரான போர் விமானம் தான், ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான். ஆனா ஏன் அது இந்தியா வாங்கலைன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம F-35 வாங்கிட்டோம்னா அதோட சோர்ஸ் கோட் கிடைக்காது. அப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது என்னென்ன ப்ராப்ளம்னா டாப் 1 என்னதுன்னா F-35 காஸ்ட் ரொம்ப அதிகம். இதை மெயின்டைன்ஸ் பண்ண ரொம்ப முடியாது. ஏன்னா இதோட ஒரு விமானத்தோட பிரைஸே 80 மில்லியன்ல இருந்து 100 மில்லியன் அதோட பிரைஸ் அவ்வளோத்துக்கு வருது. அப்போ இந்த பிரைஸ் இவ்வளோ இருக்குனால அதை மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு மணி நேரம் பறக்க விடனால அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம். அதனாலவே இந்தியா இதை ரிஜெக்ட் பண்ண காரணம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது என்னதுன்னா இந்த அமெரிக்காவில் இருக்க இந்த ப்ராடக்ட் வாங்கினாலே முக்கியமான பிரச்சனை சோர்ஸ் கோடு கிடைக்காது. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தரவே மாட்டாங்க. அது வாய்ப்பே கிடையாது. அதனால முக்கியமான காரணம். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான ஒரு மிசைல் என்னதுன்னா பிரம்மோஸ் இருக்கு. அப்படிப்பட்ட பிரம்மோஸ் மிசைல் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது. அதுக்கு சோர்ஸ் கோட் வேணும். அப்பதான் நம்ம விமானத்தை அதை பொருத்த முடியும். என்னதான் பண்ணாலும் அந்த கோடை கண்டிப்பா அமெரிக்கா தர போறதே கிடையாது. அது மட்டும் இல்ல, மூன்றாவது என்னதுன்னா இதுல ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டுச்சுன்னா, அப்படியே ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு, இந்த விமானம் ஏதாவது எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்தியால இருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நட்டை வரை கலத்த முடியாது. அங்க இருந்து ஆள் வரணும். அமெரிக்கால இருந்து ஆள் இதை சரி பண்ணி கொடுக்கணும். அப்போ இது அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம அர்ஜென்ட்டுக்கு எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட முக்கியமான பிரச்சனை இருக்கு இந்த F-35 இந்தியா ரிஜெக்ட் பண்றதுக்கு. அடுத்தது முக்கியமான காரணமே என்னதுன்னா இப்ப நம்ம இந்த F-35 வச்சுட்டு பாகிஸ்தான் கூட போருக்கு போறோம்னா நம்ம இந்த அமெரிக்கா அலோவ் பண்ண மட்டும்தான் முடியும். ஏன்னா எல்லா சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் அமெரிக்கா கையில தான் இருக்கு. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா இவ்வளவு பெரிய நம்ம பீஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி தான். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு போருக்கு வரை யூஸ் பண்ண முடியாது. அதோட அமெரிக்காவோட பெர்மிஷன் வேணும். அதே மாதிரி நேட்டோல இருக்க கண்ட்ரிஸ் இதை வச்சு அட்டாக் பண்ண முடியாது. அமெரிக்கா அதை நிறைய ப்ராப்ளம் பண்ணும். இந்தியாவுக்கு நல்லாவே தெரியும். இதை தெரிஞ்சுதான் இந்தியா அதை ஓப்பனா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் வர தராத விமானம் நமக்கு எதுக்கு? வேஸ்ட். நம்ம அது மூலமா எதுவுமே படிக்க கூட முடியாது. நம்ம ஃபியூச்சர்ல டெவலப் பண்ற AMCA ப்ராஜெக்ட் வரை அதை எதுவும் பண்ண முடியாது. ஆனா ரஷ்யா நமக்கு என்ன ஆஃபர் பண்றாங்க? Su-57 நம்ம இங்கே மேக் பண்ணிக்கலாம். டோட்டல் 100% டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் தராங்க. நம்மளால அந்த விமானத்தை நம்ம இடத்துல இருந்து உற்பத்தி பண்ண முடியும். அதை விட நம்ம நாலேஜ் எல்லாம் கத்துக்கலாம். நமக்கு ஃபியூச்சர் AMCA ப்ராஜெக்ட் ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அமெரிக்கா கிட்ட வாங்கினா சுத்தம் அது எதுக்குமே யூஸ் ஆகாது. சும்மா தான் இருக்கணும். அதனாலதான் இந்தியா இதை ரிஜெக்ட் பண்ணிருக்கு. முக்கியமான காரணமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. அப்பதான் இது மாதிரி போட்ட வீடியோஸ் படி எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். பை கைஸ்.